சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துல அமைச்சர்கள் போயிருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு 10 கோரிக்கையில வந்து 5 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா இந்த மக்கள் யாருமே போய் பார்க்கல. அரசு தரப்புல வந்து யாருமே போய் பார்க்கல. சப் கலெக்டர் அளவுல தான் போய் வந்து பாக்குறாங்க. அமைச்சர்கள் போய் பார்க்கல. நீங்க உட்கார்ந்து அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நெகோசியேட் பண்ணா ஈஸியா 1 மாசத்துல இல்ல 10 நாள்ல கூட இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அவங்க கேட்கறது அங்க இருக்கிற ஒண்ணு எங்களுக்கு அங்க, ஏன்னா நாங்க இவ்வளவு வருஷம் அங்க இருந்துட்டோம், எங்களுக்கு அங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லையா டான்டி எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நாங்க கீழே வந்து, ஏன்னா சொன்னாங்க இல்லையா ஒரு 100 வருஷமா அவங்களுக்கு வந்து தேயிலை பறிக்கிறது தவிர வேற எந்த வேலையுமே வந்து அவங்களுக்கு தெரியல. நீங்க புதுசா வந்து கல்லு சுமக்கணும், மண்ணு சுமக்கணும், விவசாயம் பார்க்கணும், களை எடுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க புதுசா ஒரு 45 வயசுல வந்து அவங்க புதுசா தொழில் கத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். சோ அவங்க என்ன கேக்குறாங்க, நியாயமான செட்டில்மெண்ட் கொடுங்க எங்களுக்கு.